சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விவசாயியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய நபரால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தும்பிபாடி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் விவசாய தோட்டத்திற்கு சென்றபோது அங்கிருந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்ட நிலையில் நூல் இலையில் அவர் உயிர் தப்பினார். சத்தம் கேட்டு கிராம மக்கள் ஓடி வந்து பார்த்து துப்பாக்கியை போட்டுவிட்டு மர்ம நபர் தப்பி ஓடினார். இதனையடுத்து துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் அந்த நபர் வேட்டையாட சுட்டாரா அல்லது முன்விரோதத்தால் கொலை முயற்சி அரங்கேறியதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறார்கள். சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகம் அருகே பட்டப்பகலில் மர்ம கும்பலால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பூந்தமல்லியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் வழக்கு விசாரணைக்காக சென்னை அல்லிக்குப்பம் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு அருகே உள்ள பாரில் நண்பர்களுடன் மது அருந்தினார். இவர்களை பின்தொடர்ந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் பிரேம்குமார் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரேம்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடன் வந்த நரேஷ் மற்றும் வசந்தகுமார் காயங்களுடன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் முன்பகை காரணமாக கொலை சம்பவம் அரங்கேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல் ஆணையர் அலுவலகம் அருகே கொலை சம்பவம் அரங்கேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதியதில் 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்வேலன் என்பவரது 8 வயது மகனை கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறுவனின் பாட்டி பழனியம்மாள் கடைக்கு அழைத்து சென்றுவிட்டு ஷேர் ஆட்டோவில் வீடு திரும்பியுள்ளார். பாரிவாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அடையாளம் தெரியாத லாரி ஆட்டோவின் மீது மோதியதில் பழனியம்மாளுக்கும் சாய் தர்ஷனுக்கும் காயம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரோட்டில் சொத்து பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் மகள்களை தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோடு சுண்ணாம்பு ஓடை பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பண்ணசாமி. அதிமுக பிரமுகரான இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் மயூரி அதே பகுதியைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ற இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையே கருப்பண்ணசாமிக்கும் அவரது மனைவி அனிதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது. கருப்பண்ணசாமி சொத்து சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக கூடாது என தனது உறவினர்களுடன் சென்று வீட்டில் தனியாக இருந்த மகள் மயூரி மற்றும் மனைவி அனிதாவை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த மயூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.